அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாம நாள் சம்பந்தமாக கேட்க நபி அவர்கள் மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில் என்ற இந்த ஜவாபை கினாயத்தன் சொல்லிவிட்டார்கள். அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால ஃபஅக்பிர்னி அன் அமாராத்திஹா, கியாம நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக கேட்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் அமாரா என்பது அமாராத் என்பதனுடைய ஜம்உ, அமாராவுடைய ஜம்உ அமாராத், இதனுடைய கருத்து அலாமா என்ற கருத்து. அதே போன்று இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ரிவாயத் அதிலே வருகிறது அஹ்பிர்னி அன் அஷ்ராத்திஹா என்று வருகிறது. ஷரத்துடைய ஜம்உ தான் அஷ்ராத், இதுவும் அலாமா என்ற கருத்து. எனவே அடையாளங்கள் சம்பந்தமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடம் ஒரு வினாவை எழுப்புகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே 2 அடையாளங்களை சொன்னார்கள். ஒன்று அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, இரண்டாவது அன்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆல்லத ரிஆ அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புன்யா. இந்த இடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது அமாராத், அடையாளங்கள் சம்பந்தமாக கேட்டார்கள். இந்த அமாராத் என்ற வார்த்தை ஜம்உ, எனவே கேள்வி ஜம்மாக இருக்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விடை அமாரத்தைன், 2 அமாராக்களை சொன்னார்கள், அலாமாக்களை சொன்னார்கள். எனவே விடை தஸ்னியாவாக இருமையாக இருக்கிறது, கேள்வி பன்மையாகவும் விடை இருமையாகவும் இருக்கிறது. எனவே எவ்வாறு இந்த கேள்வி விடைக்கு மத்தியில் முதாபகா இருக்கிறது என்று ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். எனவே நாங்கள் சொல்லுவோம், உண்மையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடம் ஃபஅக்பிர்னி அன் அமாராத்திஹா என்று கேட்டார்கள். அடையாளங்கள் சம்பந்தமாக, கியாம நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக கேட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே கியாம நாளுடைய அடையாளங்கள் என்பது லா துஅத்து வலா துஹத், அது எண்ணி முடிக்க முடியாது, அதை மட்டிட்டு கூட முடிக்க முடியாது, ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக அக்பிர்னி அன் அமாராத்திஹா என்று கேட்டாலும் நபி அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஒட்டுமொத்த அடையாளங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கவில்லை, சில அடையாளங்களை கேட்கிறார்கள். எனவே இதற்கு சொல்லுவோம் நாங்கள் ஹாதா மின் உஸ்லூபில் ஹக்கீம் என்று சொல்லுவோம். ஒரு முஅல்லிம் முத்தஅல்லிம், மாணவனுடைய நிலையை புரிந்து அவர் எதை கேட்க வருகிறார் என்பதை புரிந்துதான் ஒரு முஅல்லிம் முத்தஅல்லிமுக்கு விடை கொடுக்க வேண்டும். எனவே ஹிக்மத் என்பது முஅல்லிமுக்கு இருக்க வேண்டும். எனவே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நபி அவர்கள் பஅதுல் அமாராத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே ஒரு தக்தீரை நாங்கள் இடுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்வி ஃபஅக்பிர்னி அன் பஅதி அமாராத்திஹா, எனவே நபி அவர்கள் பஅதை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 2 அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். இது முதலாவதாக விட சொல்லுவோம். இரண்டாவதாக சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும் ஒருமை, இருமை, பன்மை என்று சொல்லி அரபிலே இருக்கிறது. பன்மை என்பது அரபு மொழியிலே 3க்கு மேற்பட்டவர்களுக்கு பன்மை என்று சொல்லுவோம். ஆனால் அகல்லுல் ஜம்இ, ஜம்முடைய ஆக குறைஞ்ச அளவு என்பது இருமை, 2 பேரை கொண்டு உருவாகிவிடும். எனவே நபி அவர்கள் இந்த இடத்திலே நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்மாக கேட்க நபி அவர்கள் அகல்லுல் ஜம் அடிப்படையிலே இந்த இடத்திலே விடை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அடுத்தது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான அடையாளங்களை சொன்னார்கள். ஒன்று அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, இரண்டாவது அன்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத ரிஆ அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புன்யா. கால அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, இது முதலாவது அடையாளம். இந்த அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா இதனுடைய மானாவிலே உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே முதலாவது கருத்து அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பதாகும் என்பதனுடைய முதலாவது கருத்து. இதனுடைய மஅனா அல் ஹகீகியத்தான கருத்து.
இஸ்லாம் விசாலமாகக்கூடிய நேரத்திலே சிலர் சிறை கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள். இந்த நேரத்திலே மக்கள் அந்த கைதிகளில் இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். எனவே இந்த பிள்ளைகள் செய்யதுடைய ஸ்தானம் தன்னுடைய தாய்க்கு செய்யதுடைய ஸ்தானத்திலே இருக்கும். எனவே நபி அவர்கள் இதைத்தான் இந்த இடத்திலே சொன்னார்கள் என்று முதலாவது கருத்து சொல்கிறார்கள். இரண்டாவது கருத்து கஸ்ரத்து உகூகில் அவுலாத். இரண்டாவது கருத்து பிள்ளைகள் பெற்றோர்களை அதிகமாக நோவினைப்படுத்தல். ஃபயுஆமிலுல் வலது உம்மஹு முஆமலத்த ஸய்யிதி அமதஹு மினல் இஹானா வஸ்ஸப்பி வத்தர்ப். எப்படி ஒரு தலைவர், ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையை பயன்படுத்துவானோ அப்படி பிள்ளைகள் பெற்றோர்களை பயன்படுத்துவது. எனவே இதைத்தான் நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பத்தஹா என்று சொன்னார்கள். மூன்றாவது சொல்லுவோம், இந்த வார்த்தையுடைய கருத்து இன்கிலாபுல் உமூரி வல் அஹ்வால் பஹைசு தஸீருல் அஆலி அஸாஃபில வல் அஸாஃபில் அஆலிய வல் அஇஸ்ஸா அதில்லத்தன் வல் அதில்ல அஇஸ்ஸா. சொல்லுவோம், இங்கே நிலைமைகள் மாறுபடுதல், இதுதான் இங்கே கருத்து. நபி அவர்கள் அன்தலிதல் அமது ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பதாகும் என்று சொன்னார்கள். உண்மையிலே தாய் என்பவள் உயர்ந்த அந்தஸ்து, பிள்ளை என்பது தாய்க்கு கீழே இருக்க வேண்டும். நபி அவர்கள் தாயை இங்கே அடிமையாக ஆக்கி பிள்ளையை எஜமாட்டியாக ஆக்கியிருக்கிறார்கள் என்றால் இங்கே தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாகவும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் ஆகுவது. எனவே இன்கிலாபுல் உமூர், இதுதான் இந்த இடத்திலே முராத் என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு சான்றாக அடுத்த ஹதீஸிலே வரக்கூடிய இபாரத் வைதா ரஅய்தல் ஹுஃபாத்தல் உராத் முலூக்கல் அர்ல் என்ற இந்த வாசகத்தை நாங்கள் இதற்கு சான்றாக பார்க்கலாம். அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ضيعتல் அமானா வவுஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரி ஸாஅ என்று சொன்னார்கள். எனவே இன்கிலாபுல் உமூரி வல் அஹ்வால் இதற்கு சான்றாக இந்த ஹதீதுகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நான்காவது கருத்து தான் அன்சலிதல் அமது ரப்பத்தஹா என்றால் அல் ஜஹாலா ஃபித்தீன், மார்க்கத்திலே மடத்தனம் உருவாகுவது, மக்கள் மார்க்கத்தை அறியாமல் இருப்பது. எந்த விடயத்தில் என்றால் உம்மஹாத்துல் அவுலாத், அதாவது உம்முல் வலதை விற்பதின் மூலமாக மக்கள் மார்க்கத்திலே மடத்தனமாக இருப்பது. அதாவது எங்களுக்கு தெரியும், உம்முல் வலத் என்பது விற்பது இஸ்லாத்திலே ஆகுமாக்கப்படவில்லை, விற்க முடியாது. அப்படி இருக்க மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு காலத்திலே உம்முல் வலதை விற்று விடுவார்கள். அந்த உம்முல் வலதை தன்னுடைய அந்த பெண்ணுடைய மகனே சந்தைக்கு சென்று அந்த தாயை இதுதான் என்னுடைய தாய் என்று அறியாமல் வாங்கி ஒவ்வொரு நபரிடமும் அந்த தாய் அடிமையாக சென்று கடைசியாக தன்னுடைய மகனுடைய கையிலே வந்து சேருவாள். ஆனால் அவனுக்கு தெரியாது இதுதான் தன்னுடைய தாய் என்பது தெரியாமல் அந்த தாயை அடிமையை போன்று அந்த மகன் பயன்படுத்துவான். எனவே நபி அவர்கள் இந்த ஜஹாலத்தை தான் சொன்னார்கள். மக்கள் தீனிலே உம்முல் வலதை விற்பது கூடாது என்பது தெரியாமல் விற்றுக்கொண்டு அதன் மூலமாக தாய் தந்தையர்கள் நோவினை செய்யப்படுவார்கள் என்பதை இந்த இடத்திலே நபி அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்திலே ஒரு சுஆல், ஒரு கேள்வி வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்தலிதல் அமது ரப்பத்தஹா என்று சொல்லி அமா என்று சொல்லி பெண்பாலாக பாவித்திருக்கிறார்கள். அப்போ அப்து அடிமை, ஒரு ஆண் அடிமை இதற்குள் உள்வாங்கப்பட மாட்டாரா என்று ஒரு கேள்வி வரலாம். இதற்கு நாங்கள் விடை சொல்லுவோம், ஆண் அடிமை அப்தும் இதற்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார், அதாவது ஆண்களும் இதற்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார்கள். நபி அவர்கள் அமத் என்று சொன்னதற்குரிய காரணம் அன்னஹா அஹக்கு பில் விலாதா, விலாதத்திற்கு ஆக தகுதியானவள் பெண் என்பதனால் நபி அவர்கள் அமத் என்ற வார்த்தையை இங்கே பாவித்திருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது விடை சொல்லுவோம், ஏன் நபி அவர்கள் பெண்ணை இந்த இடத்திலே பாவித்தார்கள் என்றால் உக்கூக்குல் அவுலாத், பிள்ளைகள் செய்யக்கூடிய நோவினைகள் என்பது இது பெண்களுக்குத்தான் அதிகமாக நிகழும். ஆண்களை விடவும் தந்தைகளுக்கு கொடுப்பதை விடவும் தாய்மார்களுக்குத்தான் அதிகமாக கொடுப்பார்கள்.
எனவேதான் நோவினைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் அதிகம் பெண்கள் அனுபவிப்பார்கள். அதனால தான் இந்த இடத்திலே நபி அவர்கள் அக்ஸரியத்தை கவனித்து இந்த இடத்திலே பெண்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி இந்த இடத்திலே எங்களுக்கு எழலாம். நபி அவர்கள் அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா என்று இந்த ரிவாயத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரப்பத்தஹா என்று இந்த இடத்திலும் பெண்பால் வந்திருக்கிறது. அப்போ அன்தலிதல் அமத்து ரப்பஹா என்று சொல்லியிருக்கிறாமே, ரப்பத்தஹா என்று சொல்லியிருக்கிறார்களே என்றால் நாங்கள் சொல்லுவோம், உண்மையிலே இந்த இடத்திலே அன்தலிதல் அமத்து ரப்பஹா என்று சொல்வதும் பொருத்தம். ஏனென்றால் ஆணும் இதற்குள் உள்வாங்கப்படுவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அன்தலிதல் அமத்து ரப்பஹா என்று வருகிறது. ஆனால் இந்த ரிவாயத்திலே முஅன்னதாக சொன்னதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த ரப்பத் என்ற வார்த்தை இதை ஒரு இஸ்மாக கவனித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ரப்பத் என்ற வார்த்தை ரப்பத்துல் பைத், ரப்பத்துல் தார், இந்த வார்த்தை இது ஆணையும் பொதிந்து கொள்ளும், பெண்ணையும் பொதிந்து கொள்ளும். இதனால தான் நபி அவர்கள் இந்த இடத்திலே அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா என்று ஏன் சொன்னார்கள் என்றால், ஆணும் அதற்குள் உள்வாங்கப்படுகிறார். அதே போன்று இரண்டாவதாக நாங்கள் சொல்லுவோம், ஏன் நபி அவர்கள் ரப்பத்தஹா என்று சொன்னார்கள், ரப்பஹா என்று சொல்லவில்லை என்றால், ஃபிராரம் மின் ஷர்கத்தி லஃப்து ரப்பில் இபாத், ரப்புல் இபாத் என்ற அல்லாஹுடைய இந்த வார்த்தைக்கு இது ஒப்பாகி விடுமோ என்பதனால் நபி அவர்கள் ரப்பத்தஹா என்று சொன்னார்கள். ரப்பஹா என்றால் அல்லாஹுவிடம் சேர்ந்து விடுமோ என்பதை கவனித்து, ஆனால் இலாஃபத்தின் மூலமாக சொல்ல முடியும் என்று ஏனைய உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் நபி அவர்கள் இந்த இடத்திலே ரப்பத்தஹா என்று அல்லாஹ் என்ற அந்த ரப்பு என்ற வார்த்தையுடன் இது இணைந்து விடுமோ என்பதை கவனித்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று மூன்றாவதாக நாங்கள் சொல்லுவோம், இதற்குரிய விடை ஏன் நபி அவர்கள் ரப்பத்தஹா என்று சொன்னார்கள் என்றால், உண்மையிலே பெற்றோர்களுக்கு வழிபடக்கூடியவர்கள் பெண்கள் தான். எனவே எப்பொழுது பெண்களே வழிபடாமல் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய நிலை வருமோ, அப்படி வருமாக இருந்தால் ஆண் பிள்ளைகள் பில் அவுலா அவர்கள் நோவினை கொடுப்பார்கள். அவர்கள் இத்தாத் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் நடப்பார்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ரப்பத்தஹா என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரப்பஹா என்ற வார்த்தையும் இதற்குள் உள்வாங்கப்படுகிறது. அதே போன்று அடுத்த ஒரு கேள்வி எங்களுக்கு இந்த இடத்திலே கேட்கலும், இந்த ரிவாயத்திலே நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ரிவாயத்திலே அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதிலே வருகிறது அன்தலிதல் அமத்து ரப்பஹா என்று வருகிறது. எனவே நபி அவர்கள் எந்த வார்த்தையை பாவித்தார்கள், இதற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஜெம் என்ன என்பதை பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், உண்மையிலே இந்த இஹ்திலாஃப் என்பது இது யக்அஉ மின் ஜிஹத்தி ருவாத்துகளின் மூலமாக ஏற்பட்ட ஒரு இஹ்திலாஃப் என்பதாக நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுவோம். இது முதலாவது அடையாளம், அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா. அடுத்ததாக இரண்டாவது அடையாளம், நபி அவர்கள் சொன்னார்கள், வஅன்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆல்லத ரிஆ அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புன்யான். ஹுஃபாத் என்பது ஹாஃபின் என்ற வார்த்தையுடைய ஜம்உதான் ஹுஃபாத். ஹாஃபின் என்றால் மல்லா யகூனு லஹு நஅலுன், பாதணியற்றவர்களுக்கு சொல்லுவோம். அதே போன்று உராத் என்பது ஜம்உ ஆரின், ஆரின் என்ற வார்த்தையுடைய ஜம்உ உராத், மல்லா யகூனு லஹு லிபாசுன், ஆடையற்றவர்கள், இவர்களுக்கு நாங்கள் உராத் என்று சொல்லுவோம். அதே போன்று ஆல்லா என்றால் ஆயில் என்பதனுடைய ஜம்உதான் ஆல்லா. இது ஃபகீருக்கு நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் சொல்வதை போல வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அதே போன்று ரிஆ ஜம்உ ராயின், ராயின் என்ற வார்த்தையுடைய ஜம்உதான் ரிஆ. அஷ்ஷா என்பது ஜம்உ ஷாத்தின், ஷாத் என்ற வார்த்தையுடைய ஜம்உ. யததாவலூன ஃபில் புன்யான். நபி அவர்கள் இந்த இடத்திலே எதை சொல்கிறார்கள் என்றால், ரிஆ ஷா அல்லதீன கானு யர்அவுனல் கனம யததாவலூன ஃபில் புன்யான் அவ் ஃபில் குசூரில் முர்தஃபிஆ. அற்பமானவர்கள் எல்லாம் பெரும் பெரும் கட்டடங்களை கட்டக்கூடிய விடயத்திலே அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். இந்த நிலை உருவாகுமாக இருந்தால் கியாம நாளுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள். உண்மையிலே பார்ப்போமாக இருந்தால் இன்றைய காலகட்டம் என்பது மிக பொருத்தமான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது.
قال ثم انطلق فلبثت مليا. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சும்மன் தலக்க இன்தலக்கண்ட தஹப் என்ற கருத்து, அந்த மனிதர் கேள்வி கேட்டாரே அவர் சென்று விட்டார். ஃபலபிஸ்து மலியன், மலியன் என்றால் ஜமானன் தவீலன், ஐ மகஸ்து முக்சன் தவீலன், நீண்ட நேரம் நான் தங்கியிருந்தேன். அப்படி என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு வேலைக்காக சென்றவர்கள் நீண்ட நேரம் இருந்து விட்டார்கள். இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகுதான் இவர்களுக்கு தெரிய வந்தது. எனவே இந்த இடத்திலே ஒரு சுஆல் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரிவாயத்திலே ஃபலபிஸ்து மலியன், நீண்ட நேரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அபூதாவுதுல, நசாயில, திர்மிதியில வருகிறது. அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபலபிஸ்து ஸலாஸன் என்று மட்டிட்டு சொல்லியிருக்கிறார்கள், 3 நாட்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே. எனவே 2 ரிவாயத்து மத்தியில நாங்கள் எப்படி இதற்குரிய விடையை காணுவோம் என்றால், நாங்கள் சொல்லுவோம், உண்மையிலே இந்த ரிவாயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபலபிஸ்து மலியன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்ன நோக்கம் என்றால் 3 நாட்கள் என்பதை நோக்கமாக வைத்துத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் சொல்லுவோம், சில நேரம் நாங்கள் 5 நாள் ஒரு வேலையாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், நான் நிறைய நாளாக வேலையில் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் அது 5 நாள் தான் என்று. எனவே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் தான் உண்மையிலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கினார்கள். 3 நாளைக்கு பிறகுதான் இது சம்பந்தமான அறிவு அவர்களுக்கு கிடைத்தது. ஆனாலும் அவர்கள் ஒரு ரிவாயத்திலே லபிஸ்து மலியன், நீண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே 3 நாட்கள் என்று சொல்லி அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபி அவர்களுடைய மஜ்லிஸை விட்டு அந்த வந்த மனிதரை நபி அவர்கள் அழைத்து வருமாறு சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்றார்கள். ஆனால் சென்றபோது அவர்களுக்கு ஏற்பட்ட வேலையின் காரணமாக அவர்கள் சென்றுவிட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் நபி அவர்களிடம் இது சம்பந்தமாக வினவினார்கள். எனவே ஒரு ரிவாயத்திலே ஃபலபிஸ்து மலியன் என்று சொல்கிறார்கள், இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஃபலபிஸ்து ஸலாஸன் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இது தராது. அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி இந்த இடத்திலே எங்களுக்கு கேட்கலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ரிவாயத்திலே வருகிறது 3 நாட்களுக்கு பிறகுதான் வந்தவர் ஜிப்ரீல் என்பது தெரியும் என்பதாக வருகிறது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருகிறது. அதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சபையிலே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், வந்தது யார் தெரியுமா, வந்தவர் ஜிப்ரீல் என்பதாக சொல்லிவிட்டார்கள் என்று ரிவாயத் வருகிறது. எனவே இந்த 2 ரிவாயத்துக்கு மத்தியில் நாங்கள் எவ்வாறு தீர்வு காணுவோம் என்றால், இதற்குரிய விடையை நாங்கள் சொல்லுவோம். உண்மையிலேயே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்டுவிட்டு செல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ருத்து அலைய ஹாதர் ரஜுல், அந்த மனிதரை என்னிடம் திரும்ப கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்ன நேரத்திலே இருந்த சஹாபாக்கள்ல சிலர் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அந்த மஜ்லிஸை விட்டு வெளியேறி விட்டார்கள். காரணம், வந்த அந்த மனிதரை அழைத்து வருவதற்கு அங்கு சென்று பார்த்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணவில்லை, அவர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது சென்ற சஹாபாக்கள்ல சிலர் என்ன செய்தார்கள் என்றால் அதே நேரம் இருந்த மஜ்லிஸுக்கு மீண்டும் நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு திரும்பி விட்டார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் அவர்களுடைய வேலை நிமித்தம் சென்று விட்டார்கள். எனவே நாங்கள் சொல்லுவோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று நபி அவர்கள் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே சில சஹாபாக்கள் சென்றார்கள், சிலர் இருந்தார்கள். எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரம் இருந்தவர்களில் ஒருத்தராக இருந்திருக்கலாம், அல்லது தேடி சென்று அவசரமாக அதே மஜ்லிஸுக்கு மீண்டும் திரும்பியவர்கள் ஒருத்தராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கலாம். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததன் பிறகு அந்த இடத்திலே சொன்னார்கள், வந்தவர் யார் தெரியுமா, அவர்தான் ஜிப்ரீல் என்பதாக சொன்னார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹாலாத்தை பார்த்தால் அவர்களுக்கு மீண்டும் மஜ்லிஸுக்கு வரக்கூடிய இடம்பாடு இல்லாமலாகிவிட்டது. தன்னுடைய வேலையின் நிமித்தம் அவர்கள் சென்று விட்டார்கள். அதன் பிறகு மஜ்லிஸுக்கு வந்தாலும் இது சம்பந்தமாக கேள்வி கேட்பதற்கு மறந்து விட்டார்கள். 3 நாட்களுக்கு பிறகுதான் தனக்கு ஞாபகம் வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது சம்பந்தமாக வந்தவர் யார் சம்பந்தமாக கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், யா உமர்
அத்ததிரி மனிசாயில், வந்தவர் யார் தெரியுமா என்று விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த இடத்திலே வரக்கூடிய யா உமர் அத்ததிரி மனிசாயில் என்ற இந்த ஹிதாப், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னோக்கி மாத்திரம் சொன்னது என்பது எங்களுக்கு எதை சொல்கிறது என்றால், இது நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கேட்டதினால் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் சும்மா காலலி யா உமர் அத்ததிரி மனிசாயில், வந்தவர் யார் தெரியுமா, கேள்வி கேட்டவர் யார் தெரியுமா என்று கேட்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில், குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னார்கள். எனவே உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனிடம் இது சம்பந்தமாக உனக்கு தெரியுமா என்று கேட்டால், ஒரு காலமும் ஆம் எனக்கு தெரியும் என்று நீ சொல்லிவிடாதே. அப்படி சொல்வதென்பது அது நல்லொழுக்கத்தை சார்ந்ததல்ல, மாற்றமாக அல்லாஹு ஆலம் என்று நீ சொல்லிக்கொள். ஏனென்றால் உண்மையிலே உனக்கு அந்த விடயம் தெரியவில்லை என்றால், நீ தெரியும் என்று ஆசிரியரிடம் சொல்வாயாக இருந்தால், தெரியவில்லை என்றால் நீ பொய்யனாக ஆகிவிடுவாய். அதே போன்று உனக்கு உண்மையில் தெரிந்திருந்தாலும் ஆனால் உஸ்தாதுடைய அந்த வார்த்தையுடைய பரக்கத்தை நீ இழந்து விடுவாய். அதே போன்று உஸ்தாதிடம் மேலதிகமான ஃபாயிதாக்கள் இருந்திருக்கலாம், நீ தெரியும் என்பதனால் அந்த ஃபாயிதாக்கள் உன்னை விட்டும் தடுக்கப்படலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே ஒரு முத்தஅல்லிமுடைய ஒழுக்கம் என்பது ஆசிரியர் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு ஆலம், தான் தெரிந்திருந்தாலும் தெரியாது என்று சொல்வதுதான் சிறந்ததாக இருக்கிறது. அடுத்ததாக قال فإنه جبريل أتاكم يعلمكم دينكم, நபி அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் வந்தார் தெரியுமா, உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி வந்தார். இந்த இடத்திலே ஒரு இஷ்கால் வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஅல்லிம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததன் நோக்கம் முத்தஅல்லிம், அவர்கள் தான் சாயிலாக வந்தார்கள். அப்படி இருக்க நபி அவர்கள் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஅல்லிம் என்று சொல்வார்கள்? சஹாபாக்கள் தீனை படித்தது நபி அவர்களுடைய பாசறையில். அப்படி இருக்க நபி அவர்கள் எவ்வாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தர வந்தார்கள், முஅல்லிம் என்று எவ்வாறு சொல்வார்கள் என்ற இந்த கேள்விக்கு நாங்கள் விட சொல்லுவோம். முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பால் நபி அவர்கள் இந்த தாலீமை இணைத்தார்கள். ஏனென்றால் முஅல்லிம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், இது மஜாசன் சொன்னார்கள். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்கள் இந்த தீனை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்ததினால் அந்த செயலை அவரின் பாலே நபி அவர்கள் இணைத்து விடுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லுவோம் எங்களோட வீடு இது நாங்கள் தான் கட்டிய வீடம்போம். ஆனால் உண்மையிலே நாங்களா கட்டினண்டா இல்லை, கட்டியது மேசன். ஆனால் நாங்கள் காரணமாக இருந்ததினால் அந்த செயலை நாங்கள் என்ன செய்கிறோம், எம்முடன் இணைத்து கொள்ளுகிறோம். எனவே இந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் மஜாசன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஅல்லிம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவதாக சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேள்விகளை கேட்டார்கள். அவர்கள் கேள்விகளை கேட்டதன் நோக்கம் என்னவென்றால், சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தாலீமை நோக்கமாக வச்சு கேட்டார்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நோக்கத்தை வைத்து அவருக்கு முஅல்லிம் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும் ஹுஸ்னு சுஆல் நிஸ்புல் இல்ம், அழகிய கேள்வி கேட்பதென்பது அது அறிவுல பாதி. எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய கேள்விகளை கேட்டார்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅலீமை இரண்டாக பங்கு பிரித்து அவருடைய கேள்வி அழகிய கேள்வியாக இருந்ததினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீனுடைய அரைவாசியை அவர்தான் படித்து தந்தார், முஅல்லிம் அவர்தான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இனம் காட்டி ஏனைய அரைவாசியை அது நான் உங்களுக்கு படித்து தந்தேன் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹுஸ்னு சுஆல் நிஸ்புல் இல்ம் என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் இந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஅல்லிம் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்திலே இன்னும் ஒரு சுஆல் வருகிறது. ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கும் என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து இணைத்தார்கள்? அவர்களுடன் தீனே ஆமாக இருக்கும் பொழுது
எப்படி அவர்களுக்கு ஹாஸாக நபி அவர்கள் உங்களுடைய மார்க்கம் என்று சொல்வார்கள் என்ற ஒரு கேள்வி வரலாம். இதற்கு நாங்கள் விட சொல்வோம், உண்மையிலேயே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நாடித்தான் யுஅல்லிமுக்கும் தீனக்கும் என்று சொன்னார்கள். ஏன் சஹாபாக்களை நபி அவர்கள் ஹாஸாக ஆக்கினார்கள் என்றால், உண்மையிலே இந்த தீனுக்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள், தன்னுடைய உயிர்களை தன்னுடைய இரத்தங்களை இந்த தீனுக்காக கொடுத்தவர்கள் அவர்கள். எனவே அவர்களின் பால் இலாபத் செய்வதென்பது இதுதான் ஆக தகுதியானது இதுதான். எனவே நபி அவர்கள் அவர்களின் பால் இலாபத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவதாக சொல்லுவோம், நபி அவர்கள் அவர்களின் பால் இலாபத் செய்தாலும் அந்த காசை கொண்டு நபி அவர்களுடைய நாட்டம் ஆம்தான். ஏனென்றால் நபி அவர்கள் அவர்களின் பால் இலாபத் செய்ததற்குரிய நோக்கம் என்னவென்றால், உண்மையிலே சஹாபாக்களிடமிருந்துதான் ஏனைய அனைவரும் இந்த மனித சமுதாயமே தீனை எடுத்து கொண்டார்கள். எனவே நபி அவர்கள் அதை சஹாபாக்களின் பால் தீனுக்கும் என்று உங்களுடைய மார்க்கம் என்று அவர்களின் பால் நிஸ்பத் செய்திருக்கிறார்கள், அவர்களின் பால் இலாபத் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடமிருந்துதான் ஏனையவர்கள் எடுத்து கொண்டார்கள். எனவே நபி அவர்கள் ஹுசூஸாக சொல்லி அந்த இடத்திலே உமூமை நாடினார்கள் என்று இந்த இடத்திலே நாங்கள் விடை சொல்லுவோம். ரவாஹு முஸ்லிம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய இன்றைய ஹதீஸ் முடிவடைகிறது. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஜஅலக்கும் மினஸ் சாலிஹீன்.